பிஎம் கேர்ஸ் நிதியை குறித்து நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு கேள்வி எழுப்ப அதிகாரம் இல்லை அப்படின்னு பிரதமர் அலுவலகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதாவது இந்திய அரசுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமாப்பா. அரசின் பொறுப்பின் கீழ் வராத அமைப்புகள் தனிநபர்கள் குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்ற விதிகளை சுட்டிக்காட்டி பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், பிரதம மந்திரி தேசிய நிவாரண நிதி அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அப்புறம் தேசிய பாதுகாப்பு நிதி நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், இத பத்தி எல்லாம் கேள்வி எழுப்ப எம்பிக்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பிரதம மந்திரி அலுவலகத்துல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்காக பிரதமர் மோடியே பல மீடியாக்கள்ல பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம பல அரசு துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், தனி நபர்கள் எல்லாருமே இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு பிரதம மந்திரியுடைய பேர்ல இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால டொனேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது மூலமாக எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஆர்டிஐ மூலமாக கேட்டோன்னே அங்கேயே ஒன்றிய அரசு ஒரு கேட்ட போட்டுச்சு. இத பத்தி கேள்வி எல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? பணத்தை டொனேட் பண்ணதோட நிறுத்திக்கணும். அந்த பணத்தை நாங்க எப்படி செலவு பண்றோம் அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்ன அதே அரசு, ஆர்டிஐக்கு கேட்ட போட்ட அதே அரசு இன்னைக்கு எம்பிக்களோட வாய்க்கும் பூட்டு போட முயற்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த செய்தியில இருந்து நமக்கு தெரியுது. ஆஹா! எவ்வளவு சூப்பரான ஒரு அரசு பாருங்களேன். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் கிட்ட வசூல் பண்ணுவாங்களாம். அப்படி வசூல் பண்ண நிதிய எதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு வாய் பூட்டு போடுவாங்களாம்.